வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். சரியா, இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வணக்கம் உங்கள் சீலா தங்கச்சி அவங்கள பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். அப்புறம் நம்ம நெல்லை சங்கர் அவங்களையும் பற்றி பேச போகிறோம். எல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வணக்கம் உங்கள் சீலம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்க வந்து மாசமாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து கையில் குளுக்கோஸ்லாம் போட்டிருக்க பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து நெல்லை சங்கர், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து அவங்க கூட இருக்கணும். இன்னும் அவங்களுக்கு வளகாப்பு கூட நடக்கலை. வளகாப்பு போடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. அது என்ன ஏதுன்னு கொண்டு ஆஸ்பத்திரியில் வந்து செக்கப் பண்ணி பாருங்கள். குழந்தையும் தாயும் வந்து நல்லபடியாக குழந்தை பெற்று எடுக்கணும் தான் நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுதோம். உங்களோட ரசிகர்கள் எல்லோரும் ஆசைப்படுதாங்க, உங்கள் சப்ஸ்கிரைப் எல்லோரும். அதனால் வந்து நீங்கள் வந்து சீலாவை நல்ல முறையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, நல்லாவே தெரியும். நாங்கள் வீடியோ பார்த்து தான் இருக்கோம். இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. குழந்தையோட ஆரோக்கியம் முக்கியம் முதல்ல. ஏன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 10 மாதம் கஷ்டப்பட்டு பெற்றெடுக்குங்கிறது அது ஒரு பயங்கரமான ஒரு வேதனை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெற்றெடுக்கணும். அதனால் கையில் கால குளுக்கோஸ் ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு அவங்கள. அதெல்லாம் வணக்கம் உங்கள் சீலா சகோதரி, நான் ஒரு அண்ணனாக சொல்லுதேன், உடம்பை பார்த்துக்கோங்க. வளகாப்பு கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்துடுவேன். என்ன நெல்லை சங்கர் நீங்களும் கூப்பிட்ருங்க, சரிங்களா? அதனால் எனக்கு ஏதோ சொல்லணும் போல் தோணுச்சு உங்கள் வீடியோ பார்த்துட்டு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எங்கேருந்து நல்லா இருங்க, 2 பேரும் சீக்கிரம் வந்து குழந்தைய பெற்றெடுத்து நல்லபடியாக வளங்க. அதனால் என் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க சீலா. சரி நண்பர், ரைட் நண்பர்களே, ரொம்ப நன்றி நண்பர்களே.